மக்களே இந்த பைக் 2007ல லான்ச் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் மார்க்கெட்ல இருக்கு. இந்த பைக் 2007ல 140 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் போகும். அந்த அளவுக்கு ஃபாஸ்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக். அந்த டைம்ல ஸ்போர்ட்ஸ் பைக்னாலே வந்து பெருசா யாருக்கும் எந்த ஐடியாவும் கிடையாது. அந்த டைம்ல ஸ்போர்ட்ஸ் பைக்கா இந்தியன் மார்க்கெட்ல வலம் வந்த ஒரு பைக். பட் இப்போ சோகம் என்னன்னா அண்டர் ரேட்டட் பைக்கா இருக்கு. நிறைய பேரோட ஃபேவரட்டா இருந்தாலும் நிறைய பேர் இதை வாங்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு தாட்டும் எங்களுக்கு இருக்கு. இது என்ன பைக் அப்படின்றத கொஞ்சம் பின்னாடி போய் நீங்களே பாருங்க. சோகமாக ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அண்ட்ரேட்டான பைக் கிடையாது. ஒரு அக்ரஸிவான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்காக அப்போ இருந்துச்சு. இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கனால நமக்கு இந்த பைக் பெருசாக தெரிய மாட்டேதோ அப்படின்னு தோணுது. இந்த பைக்கில் ஒரு அப்டேட் பஜாஜ் பண்ணியிருக்காங்க. பல்சரோட 220F நம்ம கூட இருக்குது. இந்த பைக்கில் புதுசாக என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, இந்த பைக்கில் என்ன ஸ்பெஷல், இந்த பைக் யார் யார் சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த 220 நிறைய பேர் அட்மையர் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த செமி ஃபேட் டிசைன் சொல்லலாம். இந்த டிசைன் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. அது போக லாங்கான வீல் பேஸ், லாங்கான சீட், ஆனால் அதே மாதிரி ஹேண்டில் பார், பவர் டெலிவரி, இது எல்லாமே வந்து 220ல ஸ்பெஷல் தான். சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஒரு பைக்கா ப்ரோ இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்யூட்டர்னு சொல்லலாம். ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக் அந்த டைமில். இப்போ கிடையாது. இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து நிறைய விஷயம் சொல்லிடுவீங்க. ஸோ அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு புதுசாக என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்றத பார்ப்போம். பல்சர் 220ல ஸ்பெஷலான விஷயம், அழகான விஷயம் நிறைய சொல்லிட்டே போகலாம். அதில் முதல் ஸ்பெஷல் இந்த ஃபோல்டபுள் சைட் மிரர்ஸ் கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி இந்த டாலான விண்ட்ஸ்க்ரீன் இது வந்து ஸ்மோக் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இது ஓவரால் அந்த ஹெட்லைட்டு கவுலே வந்து ஒரு மாதிரி அழகாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஃபேட் பைக்ஸில் இந்த சைட் மிரர் வந்து இந்த மாதிரி அழகாக பொசிஷன் ஆகாது, தனியாக நிற்கும். R15லே தனியாக தான் நிற்கும் பழைய வெர்ஷன் 2லலாம். இப்போ வெர்ஷன் 3ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. வெர்ஷன் 4 ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி அது அப்போ இருந்தே இந்த சைட் மிரர் வந்து ஒரு மாதிரி அடாப்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த ஹெட்லைட்டை இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் தான் புதுசாக நடந்திருக்கு. அண்ட் இந்த ஹெட்லைட்டில் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் பார்க் லைட் எரியும். இது ப்ரொஜெக்டர் எல்இடியாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி என் சீரீஸில் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஹெட்லைட்டோட ஸ்ட்ரக்சரை மாற்றலை. உள்ளே இருக்க உள்கூடு வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் டிசைனில் பெரிய மாற்றம் நடக்கல. பல்சரில் கூட நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேருக்கு இந்த ஹெட்லைட் பிடிக்கல, சில பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. பட் அதனால இந்த ஹெட்லைட் அவங்க எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அப்படியே ஹாலஜன் யூனிட்டை பிடிங்கிட்டு உள்ளே வந்து எல்இடிஸை வந்து சொருகியிருக்காங்க. அதான் விஷயம். அண்ட் இந்த டர்ன் பிளிங்கர்ஸ் எல்இடியாக வந்து முதர்ந்தே இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அதிலே வந்து அந்த இண்டிகேட்டர் அப்டேட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ எல்இடி ஹெட்லைட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது போக இதில் ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். அப்டேட் அவ்வளோதான், இது ஒன்று தான். அண்ட் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்துடுது. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டை பற்றி பேசணும்ல. பின்னாடி வந்து ட்வின் ஷாக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த காலத்தில் ட்வின் ஷாக்கரா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த காலம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த பைக் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் ரியலில் ட்வின் ஷாக்கர், ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ்னு பார்க்கும்போது பைக்கோட சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் சிட்டிக்கும் இருக்கட்டும், ஹைவேஸில் இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் அதே மாதிரி ஓவரால் ஹை ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணும்போது ஸ்டெபிளைஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். சஸ்பென்ஷனும் அதுக்கு காரணம். ஃப்ரண்ட்டில் 90/90 செக்ஷன் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி போனோம்னா 120 செக்ஷன் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் 120 கொடுத்தாலும் பியூட்டி என்னன்னா டயரோட விட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால ரியர் பிரேக்கை நம்ம ஹார்டாக அப்ளை பண்ணும்போது கூட சவுண்டு கேட்கல, ஸ்கிட் ஆகலை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ சின்ன டயரில் நான் கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 0 டவுன் த லைன் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறேன். அந்த ஸ்டாப்பிங்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணச்சு இந்த டயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் 120 செக்ஷனே வந்து போதுமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருது. பட் ஒரு 200cc பைக்குக்கு 220cc. ஸோ அதனால் அந்த பைக்குக்கு 120 செக்ஷன் டயர்ஸ்ன்றது கம்மி தான், சின்னது தான், ஒத்துக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வீலில் டிஸ்க் பிரேக் கிடைக்குது. டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி அந்த 7 months முன்னாடி ஒரு அப்டேட் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதிலே வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டுவல் சேனல் ஏபிஎஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்குது செகண்ட் லெவல் பைட்டிங்கில். இப்போ நம்ம நார்மலாக டேப் பண்ணால் ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகுது. பட் இமீடியட்டாக பிடிச்சி இப்படி இழுத்தோம் அப்படின்னா நல்லா ஸ்டாப் ஆகுது. ஸோ அதனால ஸ்டாப்பிங் இஸ் குட். இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm கொடுத்துருக்காங்க. பேஷ் பிளேட் பெருசாக இருக்கனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. இதில் அந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய டியூப்லாம் போகுது. நீங்கள் பார்க்கலாம், விசிபிளாகவே நிறைய டியூப், வயர் எல்லாமே தனித்தனியாக தெரியுது. அந்த பழைய பைக் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் செக்யூர்டாக கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சும்மா நின்று இருக்கும்போது அப்படின்னு கட் பண்ணி விட்டா கூட மொத்தத்தையும் அதனால் இது இன்னும் கொஞ்சம் செக்யூர்டாக வந்தால் நல்லாயிருக்கும். பட் இது வந்து நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக், இது ஒரு செமி ஃபேட் பைக்னு சொல்லலாம். ஸோ அந்த டிசைனில் இருக்கனால நிறைய விஷயங்கள் விசிபிளாகவே தெரியுது. இந்த பைக்கோட இன்ஜின் 220cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்ட் ட்வின் ஸ்பார்க் டிடிஎஸ் இன்ஜின் தான். அது 20.9 bhp 18.5 Nm டார்க் 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமான டாப் ஸ்பீட் 120க்கு மேலே 140க்கு கீழே. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் புஷ் பண்ணி இந்த பைக்கை யூஸ் பண்ண முடியும். 140ன்றது கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி மைலேஜ்னு பார்த்தோம்னா 220னால ஒரு 40-42 நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓவராலாக ஹைவேல ஸ்லோவாக தான் க்ரூஸ் பண்ணுறீங்க, ஒரு மீடியம் ரேஞ்ச் க்ரூசிங்கில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 45 கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுதான் இந்த பைக்கோட மைலேஜ். 40 to 45 அப்படின்னு எதிர்பார்க்கலாம். NS 200ஓட பவர் கம்மி, ஹார்ஸ் பவர்.
ஸோ அதனால் உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். பட் இந்த பைக்கோட இன்ஜின் வந்து பஜாஜ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான இன்ஜின். ஸோ இந்த பைக்கோட இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை நீங்களே பார்த்து வாங்க. மகளே பல்சர் 220F எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். கிளச் வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது. கில் சுவிட்ச் ஆன், செல்ஃப் ஸ்டார்ட். ஓகே, கியர் ஷிஃப்டிங் சாஃப்டாக தான் இருக்குது. பவர் டெலிவரி 7 to 8 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. பரவாயில்ல, ஏன்னா 220 இல்லையா. சைடு மிரர் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் விசிபிலிட்டி இஸ் குட். ஆமாம், கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. பட் இந்த பைக்கோட ஸ்டைல் என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு இந்த சைடு மிரர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். 4200 RPM மேலே வைப்ரேஷன் இருக்குது. இங்கே சவுண்டுமே கேட்குது இந்த இடத்துல. மிட் ரேஞ்சில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பவர் டெலிவரி ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலான ஒரு பைக்குங்க. உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கும் கூட. ஏன் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறேன், பிகாஸ் அந்த ஹேண்டில் பார் பொசிஷன், சீட்டோட பொசிஷன், அதுக்கப்புறம் அந்த மேட்ச் பண்ண அந்த ட்ரையாங்கிள் ரொம்ப ஈஸியாக. இந்த ஹேண்டில் பார் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அவ்வளோ அஜைலாக யூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கை ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுக்குலாம் ஒரு செம்ம பைக்குன்னு சொல்லலாம். கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த அப்டேட்டில் கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு 220cc இது. NS 200லே எல்லா ஃபீச்சருமே இருக்குது. ஸோ இதில் அவங்க அந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் மிஸ் பண்ணியிருக்காங்க. கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து வெயில் கம்மியாக இருக்குது. வெதர் வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. ஸோ அதனால் விசிபிலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. வெயில் அடித்தா மேபி இந்த கிளஸ்டர் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு சரியான பைக்குன்னு சொல்லலாம். மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அது உங்களுக்கு. ஓகே, ஃபோர் டு 7 த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ரொம்ப 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 ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி கிளச்சு, ஆக்சலரேஷன் அண்ட் கியர் ஷிஃப்டிங் மூணுமே ஒரே லைனில் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, நல்ல சிட்டி பைக். ரொம்ப ஈஸியாக ஓட்ட முடியுதுங்க. வெயிட்லாம் வந்து பெருசாக தெரியவே இல்லை. ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் ஓட்டுற ஃபீல் தான் இருக்குது. ஆனால் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்காக ஒரு டைமில் வளம் வந்த ஒரு பைக்குன்னு சொல்லலாம். உண்மையாகவே சொல்லலாம். ஒரு டைமில் வந்து எல்லாமே நார்மல் பைக் மாதிரியே தான் இருக்கும். இந்த பைக் தான் பார்க்கவும் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்கும். ஃபேரிங் இருக்கும், பவரும் பயங்கரமாக ஜென்ரேட் பண்ணும். 120 அசால்ட்டாக போகும் அந்த டைமில். இப்போ நம்ம நிறைய பெரிய பெரிய பைக்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நமக்கு 120 பெரிய விஷயமாவே இல்லை. அதான் சொல்லி தான் ஆகணும், அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி டிராஃபிக்ஸில் நீங்கள் கிளைட் பண்ணுறதுக்கு செகண்ட் கியரை போட்டு பொறுமையாக போகலாம். வெயிட் பேலன்ஸிங் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பிரேக் பண்ணணுன்னா இமிடியேட்டாக நீங்கள் பண்ணலாம். பட் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். பவர் வந்து கொஞ்சம் ஜென்டிலாக இருக்கனால ரொம்ப ஷார்ப்பான பிரேக்ஸ் அவங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு ஷார்ப், ஓவர் ஷார்ப்புன்னு சொல்ல முடியாது. பட் பிரேக்ஸ் வந்து பேனிக்காக பண்ணால் ஸ்டாப் ஆகும், கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். சிட்டிக்குள்ளே நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பைக் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக்கை செக் பண்ணலாம். அந்த ஈஸி யூஸபிலிட்டிக்கு வந்து இந்த ஹேண்டில் பாரு, இந்த ஆக்சலரேஷனோட அந்த சாஃப்ட்னஸ்ஸு, கிளச்சோட சாஃப்ட்னஸ்ஸு, கியர் ஷிஃப்டிங்கோட சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதுதான் வந்து சிட்டி ரைடு எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட கருத்து வெயிட்டும் லைட்டாக இருக்கும். ரொம்ப லைட்டுன்னு சொல்கிறேன், பட் மேனேஜபிள் லைட்னஸ் தான். இந்த இடத்துல சவுண்டு பயங்கர ஹெவியாக கொடுக்குது இந்த பிளாஸ்டிக். ஒரு 7000 RPM நம்ம கிராஸ் பண்ணும்போது. ஓகே, ஹைவேக்குள்ளே வந்துட்டோம். ஹைவேல நம்ம மேஜராக செக் பண்ண வேண்டியது பர்ஃபார்மன்ஸ் தான். அப்படியே கேஷுவலாக போங்க. கேஷுவலா 120. இன்னொரு கியர் இருக்குங்க. ஒரு டைம்ல 200cc சூப்பர் ஃபாஸ்ட் மிஷின் இந்த பைக்கை சொல்லலாம். அப்படி ஒரு பேர் புகழோட இருந்த ஒரு பைக். பட் இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் ஒரு அண்டர் ரேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஏன்னா அப்கிரேட்ஸ் இல்லை பெருசாக.
ஓகே 0 to 60 வச்சு லான்ச் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு. டார்க் வந்து பெருசாக உங்களுக்கு அக்ரஸிவ் ரேஞ்சில் இருக்காது, பட் ஸ்டில் வில் செக் 0 to 60. 0 to 60, 3, 2, 1, go. Zero to 100, 3, 2, 1, go. மிட் ரேஞ்ச் தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே 100 வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே ஓரளவுக்கு ஸ்பீடா போய் கிளாக் ஆயிடுச்சு. பட் 120 பிளஸ் 140 பிலோ வரைக்கும் நீங்க போகலாம். பட் 140 எல்லாம் நீங்க அட்டைன் பண்றதுக்கு வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் ஜூஸை ஃபுல்லா எடுக்கணும் நீங்க வெளியே. ஸோ அதை ட்ரை பண்ணாதீங்க. அது பைக் ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயம் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் இது வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பைக், நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க. இப்போ நம்ம 60 to 0 ரியர் பிரேக்ஸில் பார்ப்போம். 60 to 0 இன் ரியர் பிரேக்ஸ். ஃபுல்லாக பிரேக் அடிச்சிட்டேன். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா டயரோட விட்டு கூட இருக்கனால வீல் வந்து நாய்ஸ் எதுவும் கிரியேட் பண்ணலை, ஸ்லிப்பும் ஆகலை. பெஸ்ட் பார்ட் அதுதான். கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ல வந்து லீன் இல்லாமல் ஓட்டக்கூடிய ஒன் ஆஃப் த பைக்குன்னு சொல்லலாம். NS 200 கிளிப் ஆன் தான், பட் ஸ்டில் அந்த கிளிப் ஆன்ல வந்து அந்த இது இல்லாத லீன் இல்லாமல் யூஸ் பண்ண முடியக்கூடிய ஒரு பைக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம 60 to 0 ஃப்ரண்ட் பிரேக்ஸில் பார்ப்போம். 60 to 0 in front brakes. Stop. இப்போ நான் செகண்ட் கியரில் இருக்கேன். ஓகே லோன் டார்க் பார்க்கலாம். ஆஃப் ஆயிடுச்சு. கரெக்டாக கிளச்சை விடணும். ரொம்ப பாயிண்டடாக விடணுங்க நீங்கள் கிளச்சை, அப்போ தான் வந்து கிளைட் பண்ண முடியும். நல்லா தான் இருக்குல்ல ஒன் டார்க். ஒரு 80 கொடுக்கலாம் நம்ம தாராளமாக. டர்னிங் ரேடியஸ் பார்ப்போம். ஓரளவு கம்மி தான், பட் NS அளவுக்கு ஒய்டு கிடையாது. NS விட கொஞ்சம் கம்மி தான். அந்த ஹேண்டில் பாரோட ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா லென்த்து கூட. ஸோ அதனால ஆப்வியஸ்லி ஒரு டர்ன் நீங்கள் வந்து தான் போகணும். வைப்ரேஷன் பார்ட்டை பற்றி பார்த்தோன்னா 4000 RPM வைப்ரேஷன் இருக்கு. ஹீட்டிங் பற்றி கேட்டீங்க அப்படின்னா ஹீட்டிங் வந்து டிராஃபிக்கில் ஹெவியாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஹீட்டிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பவர் வந்து ரொம்ப அக்ரெசிவான பவர் கிடையாது. ஸோ அதனால ஹீட்டிங் நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டியது கிடையாது. ஓவராலாக 220 ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பைக் 200cc பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் பார்க்குறீங்கன்னா இந்த பைக்கை பார்க்கலாம். கம்ப்யூட்டர்னு சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் இப்போ இருக்க காம்படிஷனை பார்க்கும்போது இது கம்ப்யூட்டர் ரேஞ்சில் போய் பொசிஷன் ஆயிடுச்சு. ஒரு அண்டர் ரேட்டடான பைக்குன்னு சொல்லலாம். பட் இதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணாங்க. இந்த ஒரு சில விஷயங்கள் லைக் இந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டரு, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, ஆனால் அதே மாதிரி அசல் ஸ்லிப்பர் கிளச்சு, இன்னும் பவர் கொஞ்சம் டியூன் பண்ணி ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே இந்த பைக் வந்து நெக்ஸ்ட் லெவலில் பொசிஷன் ஆகும் அப்படின்றது தான் எங்களோட கருத்து. அதனால் அது அந்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். இப்போ அப்டேட் வந்து மேஜராக பண்ணலை, மேஜராக எதிர்பார்த்தோம். நீங்கள் எத்தனை பேர் மேஜரான அப்டேட் டூட்டூரில் எதிர்பார்த்தீங்கன்றதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த பைக்கில் பழமை மாறாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதில் மெயினான விஷயம் இந்த ஃபுட் பெக்ஸ், இந்த பிரேக் ராட், பில்லியன் ஃபுட் பெக்ஸ் எல்லாமே வந்து ரப்பரை ஃபில் பண்ணி இந்த பழைய பைக்கில் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போலாம் இப்படி பார்க்கவே முடியாது. அலுமினியம் ஃபுட் பெக்ஸ் சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி தான் பார்க்க முடியுது. சிலதில் காலே வைக்க முடியாமல் இருக்குது. பட் இதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எக்ஸாஸ்ட் கேன் நல்லா பெரிய கேனாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்கும் 220க்கு நிறைய பேர் ஃபேன் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இந்த எக்ஸாஸ்ட் நோட்னாலேன்னு சொல்லலாம். பல்சரில் இந்த நோட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. 220ல் இந்த நோட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் கேட்பீங்க எக்ஸாஸ்ட் நோட் காமிக்கும், நாய்ஸ் கேன்சலேஷனை ஆஃப் பண்ணி பக்கத்தில் வச்சு காமிங்க ப்ரோன்னு காமிச்சிருவோம். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப். எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த பைக்கோட வீல் பேஸ் கொஞ்சம் லாங் தான், நல்லா லென்த்தான பைக்காக இருக்கும். ஆனால் சூப்பர் ஃப்ளிக்கபுளாக யூஸ் பண்ண முடியும் உங்களால்.
அது காரணம் இந்த பைக்கோட ஹேண்டில் பார். இந்த பைக்கோட ரியர் டிசைன் வந்து டிபிக்கலாக பஜாஜ் பைக்ஸோட டிசைன் மாதிரியே தான் இருக்கும். 220F பேட்ச், 2 டெயில் லேம்பு, லென்த்தான ரியர் ஃபெண்டர் கொடுத்துருக்காங்க, சாரி கார்டு வந்துடுது, லேடிஸ் ஃபுட் ஸ்டெப் என்ன நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இதை தாண்டி பார்க்க வேண்டிய விஷயம் 15 லிட்டர்ஸ் டேங்க் கெபாசிட்டி. சின்ன டேங்க் தான், பட் 15 லிட்டர்ஸ் இருக்கு. சின்ன டேங்க் பேட் யூஸ் பண்ணிருக்காங்க. டேங்க்ல கிராஃபிக்ஸ் கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கு, இப்போ கிடையாது, இது முதல்ல அப்டேட் ஆயிடுச்சு. ஆனால் கில் சுவிட்ச் வருது, செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கு, மோட் பட்டன் இருக்கு, ஹைபீம் பாஸ், இண்டிகேட்டர், ஹார்ன். ஹார்னுமே கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கு. முதல்ல இருந்த பல்சரோட ஹார்ன் கொஞ்சம் நல்லா இருக்கும். கீயோட டாப் வந்து பேசிக்கா இருக்கு, பட் உள்ள இருக்க அந்த இன்க்ரேவ் வந்து அந்த கட் கீ இன்க்ரேவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கிளஸ்டர், பட் அதில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் மிஸ் பண்ணிட்டாங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், A டைப் போர்ட் கிடைக்குது. ஓகே. அண்ட் இந்த பைக்ல இன்னொரு மெயினான விஷயம், இந்த பைக்கோட வெயிட் 160 கிலோகிராம் தான். 160 கிலோகிராம்னால பின்னாடி நீங்க ஈஸியா கொண்டு போக முடியும், முன்னாடி நீங்க ஈஸியா கொண்டு வர முடியும். ரொம்ப ஈஸியான பைக். ஸோ அதனால இது ஒரு மெயின் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். வெயிட் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். மிச்ச ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லெஸ் வெயிட் அப்படின்னு சொல்லலாம். இங்கிரேஸ் பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி உள்ளே கொண்டு வாங்க. மிச்சப்படி ஈஸி தான். சீட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளான சீட், லென்த்தாகவும் இருக்குது, தை சப்போர்ட்டும் கிடைக்குது. பில்லியனுக்கும் நல்ல சீட்டுங்க, பில்லியன் நல்ல லென்த்தாக இருக்குது. ஸோ அதனால் பின்னாடி உட்காந்துக்க முடியும். பட் ஸ்பிளிட் கிராப் ஹேண்டெலாம் இருக்குது. பின்னாடி ஒன் சைடில் லேடிஸ் உட்காந்துனால உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இந்த ஒரு சைடு கிராப் ஹேண்டிலே கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரைடர் ட்ரையாங்கிள் பாருங்கள், ஃபுட் பேக்ஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி தான் இருக்குது. ஹேண்டில் பார் வந்து டுவர்ட்ஸ் ரைடராக இருக்குது. ஸோ அதனால் குனிய வேண்டியதே இல்லை, நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு ஈஸ்ட் டு ரைட் ஃபீல் வந்து இந்த ஹேண்டில் பார் நம்ம ஹோல்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. ஸோ அதான் விஷயம். ஒரு ஃபேட் பைக்கும் இல்லாமல், ஒரு நேக்கட் பைக்கும் இல்லாமல், ஒரு மாடரேட்டான ஒரு பைக் இந்த பைக். செமி ஃபேரிங் வருது, கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வருது, ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்க மாதிரி. பைக் பார்க்க நேக்கட் பைக் மாதிரி இருக்குது. ஸோ ஓவராலாக ரெண்டு விஷயத்தையும் மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த பைக்கில் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால் நீங்கள் சிட்டி ரைட் பண்ணுறதுக்கு, ஹைவேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் அதே மாதிரி ஃபியூல் எஃபிஷியண்டாக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு இருந்தால் போதும், காஸ்ட் எஃபிஷியண்டான மெயின்டெனன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக்கை ட்ரை பண்ணலாம். ஃபேமிலி யூசேஜ் ஆட் பண்ணி மங்களே பல்சர் 220 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். ப்ரைஸில் வந்து பெரிய மாற்றதும் கிடையாது, ஏன்னா பண்ணதே ஒரே ஒரு அப்டேட் தான். ஸோ அந்த அப்டேட் உங்கள்கிட்ட காமிக்கணும், இந்த பைக் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட அகைன் வந்து காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு 8 மாதம் அப்புறம் திரும்பி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 1,36,000, ஆன் ரோட் பிரைஸ் 1,62,200 கிட்ட வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது மோஸ்ட் அஃபோர்டபுள் 200cc இந்த செக்மெண்ட்னு சொல்லலாம், 220cc. ஏன்னா இப்போ நீங்கள் NS வாங்கணும் அப்படின்னாலும் இதே ப்ரைஸ் டேக் வந்துடுது. பட் 220cc ஒரு செமி ஃபேட் மோட்டார் சைக்கிள் கிடைக்கணும். ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கோட ஸ்பெஷலான விஷயங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியாச்சு. காம்படிட்டர்ஸை பார்ப்போம். இந்த பைக்கோட டைரக்ட் காம்படிட்டர் அப்பாச்சியோட RTR 200 4V தான். அந்த பைக்கோட பவரும் இந்த பைக்கோட பவரும் ஆல்மோஸ்ட் சேம் தான். டார்க் மட்டும் இந்த பைக் ஒரு எண்ணம் டார்க் அதிகம். ஆனால் அதே மாதிரி ரெண்டுலேயுமே 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்குது. அந்த பேஸில் கம்பேர் பண்ணுறோம். இந்த பைக்குக்கும் அந்த பைக்குக்கும் பாடி ஸ்டைல் வைஸ் கம்பேரிசனே கிடையாது. பட் பவரும் கியர் பாக்ஸை வச்சு கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பைக்கில் என்ன ஸ்பெஷல்ன்றது எல்லாமே சொல்லியாச்சு. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். கான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பைக்கில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்குது, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கலாம். ரெண்டாவது ஆயில் கூலிங் சிஸ்டம் தான் இருக்குது. ஒரு ஏர் கூலிங் சிஸ்டம் கொடுத்து, ஒரு USD ஃபோர்க்கு கொடுத்து, ஒரு ஸ்லிப்பர் கிளச்சை கொடுத்து, ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபீச்சர் கொடுத்து, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் அப்டேட் பண்ணி, ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கோட பிளாட்ஃபார்மும் பழைய பிளாட்ஃபார்மே இருக்குது, அதை கொஞ்சம் புதுசாக அப்கிரேட் பண்ணி எல்லாத்தையும் ஃபைன் டியூன் பண்ணி ஒரு அப்டேட்டட் 220 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் சரியான வரவேற்பு இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. எனக்கு ஒரு சின்ன மெமரி இருக்குது. அது என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் வீட்டு சைடு காலேஜ் படித்தவங்க இந்த பைக் வச்சுருப்பாங்க. அவங்க போகும்போதே வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும், சவுண்டு நல்லாயிருக்கும், அவங்க ஓட்டும் போது அப்படியே மாதிரி ஸ்டைலாக ஓட்டுவாங்க. பைக்கும் பார்க்க வித்தியாசமாக இருக்கும். இது என்ன பைக்டாது அப்படின்ற மாதிரி பார்த்து ரசித்த ஒரு இடத்துலேருந்து இப்போ இந்த பைக்கை ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அது ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இருக்கும். எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் 220 ஃபேன்ஸ் அசம்பிள்னு ஒரு கமெண்ட் போட்டிருப்பேன், அந்த கமெண்ட்ல வந்து லைக் போடுங்க. அண்ட் ஃபைனலாக பவரும் வந்து 200cc 220cc சொல்கிறோம். பட் ஒரு NS 24 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். இது 20 ஹார்ஸ் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. 4 ஹார்ஸ் பவர் கம்மி. 4 ஹார்ஸ் பவர் கம்மியிலே 140 வரைக்கும் சீரிப்பாயுதுன்னா நீ யோசிச்சு பார்க்கணும். 24 ஹார்ஸ் பவர் டியூன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 140 250க்குள்ளே க்ரூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால அந்த அப்டேட்டட் 220க்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஆனால் இந்த ப்ராடக்ட் அப்டேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு டவுட்டும் எங்களுக்கு இருக்குது. இதான் எங்களோட கருத்து. ஸோ இந்த பைக் யார் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும்? இப்போ நீங்கள் ஒரு யங்ஸ்டர் அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பட் எஃபோர்ட்லாம் ஓட்டணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதே மாதிரி மைலேஜ் நல்லா கொடுக்கணும், கொஞ்சம் அப்பப்போ ஸ்பீடாகவும் போகிறதுக்கு அந்த மாதிரி இருக்கணும், சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், ஃபேமிலி யூசேஜும் பண்ணணும். இந்த கன்ஸ்டெயினில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த பைக்கை டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா வரும். ஆல்ரெடி 220 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பைக் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எப்போயும் பைக் ரைட் பண்ணுவோம், ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க, லாங் ட்ரைவ் பண்ணால் கியர்ஸ் இன்ஷூர் பண்ணிக்கோங்க, ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிள்.